வாங்க வணக்கம். இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செய்து பாருங்கள். இப்போ ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாவை கீனி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாதி வெங்காயம் அதை கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சமாக அதை விட கம்மியாக புதினா, இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு இதில் லேசாக வதக்கிடுங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை. வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு, தேங்காய் துருவல் 2 ஸ்பூன். இதில் நான் பொட்டுக்கடலையே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு அருமையான கொத்தமல்லி சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.